வனாந்திரம்னா என்ன? அது ஒரு மனுஷனும் குடியிருக்க முடியாத இடம், மரண இருள், வேஸ்ட்லேண்ட், பள்ளமுள்ள இடம், வறட்சி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் நான் வேண்டாம், என் வாழ்க்கை வறட்சி, நிறைவென்று ஒன்றுமே இல்லை, நான் பிரயாசப்பட்டும் பலன் இல்லை. இதுதான் வனாந்திரம். ஒரு மனிதனும் கடவாது, அந்த ஒரு மனுஷனும் குடியிராமலும் ஒருத்தர் கூட என் கூட இருக்க விரும்பல. அறிமுகமானவர்கள் கூட தெரியாதவர்கள் போல தெரிகிறார்கள். இதுதான் வனாந்திரம். அறிமுகமானவர்கள் கூட தெரியாதவர்கள் போல போகிறார்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. மரண இருள். இன்னைக்கா நாளைக்கா தெரியல, இந்த திரி இப்ப அணையுமா அணையுமா பயம். அவாந்திர வழி, எதற்கும் பிரயோஜனமற்ற நிலைமை. இதுதான் வனாந்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்து தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை பேசும்படி ஏவி கொண்டிருக்கிறார். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஆனால் ஆவி ஊற்றப்பட்ட பிறகு வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி என்றால் ஐயோ நான் வனாந்திரமா இருக்கிறேனே என்று புலம்புவதை விட இந்த வனாந்திரத்தை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிற அந்த ஆவியை என் மேல ஊற்றுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஓ நான் இப்படி இருக்கிறேன், எதற்கும் உதவாதவனாய், ஒன்றுமில்லாதவனாய், ஆமென், ஒருவரும் ஏறெடுத்து கூட பார்க்க விரும்பாதவனாய், இப்படிப்பட்ட ஆமென் ஒரு மரண இருள் சூழ்ந்த நிலையிலே நான் இருக்கிறேனே என்று புலம்புவதை விட்டு விட்டு இந்த வனாந்திரத்தை ஏதனை போல, இந்த வனாந்திரத்தை ஆமென் செழிப்பான வயல்வெளியாக மாற பண்ணுகிற உன்னத ஆவியை என் மேல ஊற்றுங்கப்பா என்று நீ கர்த்தரை நோக்கி கேட்பாயானால் இந்த வார்த்தையை நீ சுதந்தரிப்பாய். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். இப்படி அநேக வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு இருக்குங்க. ஏசாயா 35:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரம் புஷ்பத்தை போல செழிக்குமா. ஏசாயா 41:18 சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரம் தண்ணீர் தடாகமாக மாறுமா. ஏசாயா 41:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு வனாந்திரத்தில் விருட்சங்கள், கேதுரு மரங்கள், தேவதார் விருட்சங்கள்லாம் முளைக்கும். ஏசாயா 51:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற பண்ணுவாராம். இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். இன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் வாழ்க்கையோ இன்னும் வனாந்திரம். இன்னைக்கு அநேகருடைய டைரி எடுத்து பார்த்தா வாக்குத்தத்தமா இருக்கு. வனாந்திர புஷ்பத்தை போல செழிக்கும், வனாந்திர தண்ணீர் தடாகமாக மாறும், வனாந்திரத்தில் விருட்சங்கள் முளைக்கும், வனாந்திரம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும். வாக்குத்தத்தமா இருக்கு, ஆனா வாழ்க்கையை பார்த்தா வனாந்திரம். ஆமென். டைரியில வாக்குத்தத்தம் இருக்கு, பைபிள்ல வாக்குத்தத்தம் இருக்கு, வாழ்க்கையோ வனாந்திரம். இந்த வார்த்தை பேசப்படும் போது அநேகருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, இருதயம் வார்த்தைக்கு நேராகிறது. கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் நிச்சயத்தோடு உங்கள் கவனம் கூர்மையாகிறதை நான் உணர்கிறேன். ஆவியில வாக்குத்தத்தத்துக்கு குறைவில்லை. வாக்குத்தத்தம் இல்லாத வனாந்திரம் அல்ல, வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் கர்த்தர் இஸ்ரவேலை அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் நடந்ததோ வனாந்திரம். ஏன் ஆண்டவரே இந்த வனாந்திரம்? இன்னைக்கு அநேகருடைய புலம்பல் இதுதான், ஏன் அப்பா இந்த வனாந்திரம்? இன்னைக்கு அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களை பார்த்துதான் இந்த வார்த்தை, ஏன் இந்த வனாந்திரம் என்று புலம்புவதை விட்டு விட்டு இந்த வனாந்திரத்தை ஏதனை போல மாற பண்ணுகிற, செழிப்பான வயல்வெளியாய் மாற பண்ணுகிற உன்னத ஆவியை என் மேல ஊற்றுங்கப்பா என்று கேளுங்க. அபிஷேகமே உன் அடையாளத்தை மாற்றும். அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதானே சொன்னார். லூக்கா 24:49 ஆமென். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அபிஷேகம் வர்றது வரைக்கும் நீ இப்படிதான் இருப்ப பேதுரு, ஒரு மாற்றம் கிடையாது. அபிஷேகம் வர்றது வரைக்கும், உன்னத ஆவி வந்து உன்னை தொடர்றது வரைக்கும், நிரப்புறது வரைக்கும் பேதுருவே உன்னால ஜொலிக்க முடியாது. யோவானே உன்னால ஜொலிக்க முடியாது. யாக்கோபே உன்னால ஜொலிக்க முடியாது. நீ இப்படிதான் இருப்பாய். ஆனா ஆவி வந்ததுக்கு அப்புறம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளா இருக்க முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் இந்த வனாந்தரமாக தான் இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென் ஆமென். ஏதோ உணர்ச்சி வசப்படுத்தவோ அல்லது ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு ஆண்டவரை மாத்துங்கப்பா மாத்துங்கப்பா மாத்துங்கப்பான்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க அநேகர். சத்தியத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் வனாந்தரம் தான். வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. வாக்குத்தத்தங்களை எல்லாம் நான் கொஞ்சம் வாக்குத்தத்தங்களை சொன்னேன். இதே போலதான் அநேக வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணி வந்திருக்கிறீங்க. ஓகே, என்ன ரிசல்ட்? வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு இருக்கிறீங்களே. கையில வாக்குத்தத்தம், வாயில வாக்குத்தத்தம், நினைவுல வாக்குத்தத்தம், சிந்தையில வாக்குத்தத்தம், இருதயத்துல வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் தான் இதுவரை கொண்டு வந்தது. ஓகே, உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அது வனாந்தரம். வனாந்தரம் செழிப்பாய் மாறணும். வனாந்தரம் செழிப்பாய் மாறணும்னா அபிஷேகம் ஊற்றப்படணும். உன்னதத்திலிருந்து இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் உணர்த்துகிற காரியம். இன்னைக்கு எது அவசியம் அதை ஜனங்கள் தேடுவதை விட்டுவிட்டு அனித்திய மாணவிகளுக்காக மிகவும் கவலை கொண்டு அதற்காகவே ஆண்டவர் சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். எதுங்க அவசியம்? இந்த வனாந்திரத்தை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுகிற வல்லமை தேவ ஆவியானவருக்கு உண்டு. ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியின் மேல் அவர் அசைவாட ஆரம்பித்ததும் இருள் விலகி வெளிச்சம் உண்டாகி அது நடுவில் ஒரு ஏதேனை சிருஷ்டித்த அதே வல்லமையின் ஆவியானவர் இன்று நம்முடைய வாழ்க்கையை செழிப்பான வயல்வெளியாய் மாற்ற உண்மையுள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்னொரு வார்த்தை கூட சொல்லுகிறேன். ஏசாயா 29:17. ஏசாயா 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில், எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்ச காலத்தில் சொல்லுங்க, கொஞ்ச காலத்தில், இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கொஞ்ச காலத்துல இதுக்கு ரிலேட்டடான வசனம் தான் ஏசாயா 32:15 நாம எடுத்த வார்த்தை. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன்னதத்திலிருந்து ஆவி வரும்போது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். ஏசாயா 29:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னும் கொஞ்ச காலத்துல, இன்னும் கொஞ்ச காலத்துல. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அங்க வந்து முடியுது பாருங்க. ஏசாயா 29:17 சொல்லப்பட்ட வார்த்தை ஏசாயா 32:15 அதுக்கான சரியான ஆன்சர் கிடைக்கிறது. எவ்வளவு காலத்துல, இன்னும் எவ்வளவு நாள்ல? உன் மேல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும், ஊற்றப்படும் வரைக்கும், உன்னத ஆவி உண்மையில் ஊற்றப்படும் வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச காலத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல என்ன சொல்லுவார்? அப்போஸ்தலர் 1:4 வாசியுங்க. அப்போஸ்தலர் 1:4 வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே கொஞ்ச காலத்துக்குள்ளே, இன்னும் கொஞ்ச காலம். ஆமென். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒவ்வொருவருக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், என்ன அந்த கொஞ்ச காலம்? அந்த கொஞ்ச காலத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன உண்டாகும்? என்ன திடீர்னு எனக்குள்ளே மாற்றம் உண்டாக அப்படி என்ன நடக்க போகிறது? என்ன நடக்க போகிறது என்றால், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அன்பான வாலிப சகோதரா சகோதரி, அன்பான விசுவாசிகளை ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த வனாந்தரத்துக்கு ஒரு முடிவு இல்லையா? இந்த வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று இந்த வார்த்தையை, ஜீவ மார்க்கத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ஜீவ மார்க்கத்தை உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய துணை இல்லாமல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் வாக்குத்தத்தத்தை உன்னால் சுதந்திரிக்க முடியாது.
வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்ன செய்கிறாராம்? அவருக்குள் இருக்கிறதை எடுத்து நமக்கு கொடுக்கிறார். ஓ ஜீசஸ். யோவான் 16வது அதிகாரம் நீங்கள் படிக்கும் போது தெரியும், சத்திய ஆவியான தேற்றரவாளன் என்ன செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். என்னுடைய அவருக்குள்ள என்ன இருக்கு? அவருக்குள்ளே glory, அவருக்குள்ளே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பார். வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது உங்களை ஏமாற்றுவதற்கல்ல, அதை நீங்கள் சுதந்திரிப்பதற்காக. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். நாம எப்படி மாறும்? ஆமா, இன்னைக்கு அநேகருக்கு சந்தேகம் என்ன தெரியுமா? நான் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. உண்மைதான், நீ இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைக்கும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்போது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆனா உன்னத ஆவி உன்னை நிரப்பும் போது நீ இப்படிப்பட்டவனா இருக்க மாட்டாய். வேதம் சொல்லுகிறது, நீ வேறு மனுஷனாவாய். ஹalleluya. ஓ glory தடராமா கரபா. ஓ ஜீசஸ். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று எசேக்கியேலை பார்த்து ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் கேட்டார். ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே கொண்டு போய் இந்த எலும்புகள் உயிரடையுமா, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அவன் சொன்னார், ஆண்டவரே அது எனக்கு எங்க தெரியும்? அது உமக்கு தான் தெரியும், அது உமக்கே தெரியும், அது உங்களுக்கு தான் தெரியும் சொன்ன போது ஆமென் கர்த்தர் சொல்லுவார் அவரை பார்த்து, அதை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை. அவன் தீர்க்க தரிசனம் பேசும்போது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பித்தது. ஆமென். ஆனாலும் ஆவி இல்லாதபடியினாலே ஆமென் அது நிற்க முடியவில்லை. உலர்ந்த எலும்புகள், இது உயிரடையுமா, இது உயிரடையுமா? இப்போ எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கிறான். என்ன பார்த்து கொண்டிருக்கிறான்னா, இது உயிரடைந்தாலே பெரிய சாட்சி. ஆமென். இது உயிரடைந்தாலே பெரிய சாட்சி. இது உயிரடைமான்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா ஆவி வந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆவி வந்து அவர்களை உட்பிரவேசித்ததும் அவைகள் உயிரடைந்தது மாத்திரமல்ல, காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு உலகம் பார்த்துட்டு இருக்கு, இவன் உயிரடைவானா, இவள் உயிரடைவாளா, இந்த தாழ்விலிருந்து எழும்பிடுவானா, இந்த மங்கின நிலையிலிருந்து கொஞ்சம் எழும்பிடுவாங்களா? நீ உயிரடைகிறதே ஆமே உனக்கு வாழ்வதற்கான ஆமே 3 வேளை நீ சாப்பிடுறதே உனக்கு பெரிய சாட்சியா இருக்கலாம். ஆனா இயேசுவின் நாமத்திலே இந்த தீர்க்கதரிசன வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது, கேள். நீ உயிரடைந்தால் போதும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை உயிரடைய பண்ணுவதற்காக மாத்திரமல்ல என் ஆவியை ஊற்றுவது, உன்னை காலூண்டி மகா பெரிய சேனையாய் நிற்க வைப்பதற்காக. ஆமென்.